ஓம் சாந்தி. நம்ம கொஞ்ச நேரம் ஆத்ம உணர்வுல இருக்கலாம். உடலை நன்றாக சௌகரியமாக அமர்த்திக் கொள்வோம். உடல் பாகங்களை தளர்வாக விடுங்கள். ரிலாக்ஸ்டாக இருங்கள். இப்போ நான் சில பொருட்களை சொல்லுவேன். அத உங்களோட மனத்திரையில பார்க்க முயற்சி பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்ச ஒரு பழம், அந்த பழத்தை அப்படியே மனத்திரையில பாருங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இடம், அது பீச்சா இருக்கலாம், ஏதாவது ஹில் ஸ்டேஷனா இருக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச இடம், அது அப்படியே மனத்திரையில பாருங்க. இப்ப இதெல்லாம் எப்படி மனத்திரையில தெளிவா பார்த்தீங்களோ, அதே போல உங்களுடைய உடலை, உங்களுடைய முகத்தை மனத்திரையில பாருங்க. இப்போ ஒரு எண்ணத்தை கொண்டு வாங்க. இது என்னுடைய சரீரம், இது நான் அல்ல. இப்போ ஆத்மாவை ஒரு ஒளிப்புள்ளியா பாருங்க. உங்களுடைய மனத்திரையில் ஒரே ஒரு சின்னஞ்சிறிய நட்சத்திரத்தை பாருங்க. இப்போ மனசுல ஒரு எண்ணத்தை கொண்டு வாங்க. இது நான். இந்த ஒளிப்புள்ளி வடிவத்தில் இருப்பது நான். மனதை ஒருமுகப்படுத்துங்கள். மற்ற எல்லா விஷயங்களில் இருந்து மனதை விலக்கி இரு புருவங்களுக்கு மத்தியில் கொண்டு வாருங்கள். நான் ஆத்மா உயிரோட்டமான நட்சத்திரமாக இரு புருவங்களுக்கு மத்தியில் அமர்ந்திருக்கின்றேன். நான் ஆத்மா ஒரு நடிகன். 5000 வருடங்களுக்கான இந்த எல்லையற்ற நாடகத்தில் நடிக்கக்கூடிய ஒரு நடிகன். இந்த உடல் என்ற காஸ்டியூமை அணிந்து நான் நடிகன் என்னுடைய நடிப்பை கொடுப்பதற்காக இந்த வர்ணமயமான பூமி என்ற நாடக மேடைக்கு வந்திருக்கின்றேன். இந்த நாடகத்தின் இயக்குனர் சிவ பரமாத்மா இப்பொழுது நாடகத்தின் முழு ரகசியங்களையும் எனக்கு புரிய வைத்துக் கொண்டிருக்கின்றார். இந்த ரகசியங்கள் எனக்கு புரியும் பொழுது சிவ தந்தையும் எனக்கு நன்றாக புரிகின்றது. அவருடைய ஞானம் எனக்கு தெளிவாக புரிகின்றது. இப்பொழுது சிவ தந்தையின் மீது எனக்கு மிகுந்த மரியாதை ஏற்படுகின்றது. பக்தியில் அவர் மீது எனக்கு இருந்த பயம் இப்பொழுது முற்றிலும் விலகிவிட்டது. சிவ பரமாத்மா அன்பே வடிவானவர். அவர் ஞானம் என்ற 3வது கண்ணை திறந்து வைத்து எனக்குள்ளே ஞான ஒளியை ஏற்றுகின்றார். இதனால் என் வாழ்க்கையில் வரக்கூடிய அத்தனை விஷயங்களையும் புத்தி என்ற ஞான கண் வழியாக நான் பார்க்கின்றேன். இப்பொழுது எனக்கு எல்லா விஷயங்களும் வேறு மாதிரி தெரிகின்றது. எல்லா மனிதர்களையும்
ஆத்மாக்களாக பார்க்கின்றேன். இந்த எல்லையற்ற நாடகத்தில் நடிப்பதற்காக வந்திருக்கின்ற நடிகர்களாக பார்க்கின்றேன். இந்த 5000 வருட நாடகத்தில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ரோல் கொடுக்கப்பட்டுள்ளது. அனைவரும் அவரவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ரோல்களை நடித்துக் கொண்டிருக்கின்றனர். இந்த நாடகம் துல்லியமாக அமைக்கப்பட்டிருக்கின்றது. இதில் எந்த ஒரு தவறும் இல்லை. கர்ம விதிப்படி அனைத்தும் மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்றது. அனைத்தும் நன்மைக்கே என்பதும் எனக்கு புரிகின்றது. நான் வசிக்கின்ற வீட்டில் என் குடும்பத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களும் ஆத்மாக்களே. ஒவ்வொருவருக்கும் இந்த நாடகத்தில் ஒரு பார்ட் இருக்கின்றது. அதை நான் ஏற்றுக்கொள்கின்றேன். சிவ பரமாத்மாவின் டைரக்ஷன் படி நான் என்னை தேவதை என்ற உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்ல முயற்சி செய்கின்றேன். என்னுடைய குணங்கள் உயர்வாக ஆவதன் மூலமாக என்னை சேர்ந்தவர்களுக்கும் குணத்தை தானமாக கொடுத்து அவர்களுக்கும் இந்த நாடகத்தில் மிகச்சிறந்த ரோல் கிடைப்பதற்காக நான் உதவி செய்கின்றேன். இந்த வாழ்க்கை என்பது இந்த மிகப்பெரிய நாடகத்தின் ஒரு பகுதி என்பதையும் நான் தெளிவாக புரிந்து கொள்கின்றேன். இதனால் என்னுடைய மனம் அனைத்து விதமான குழப்பங்களில் இருந்தும் விடுபட்டு சாந்தியை அனுபவம் செய்கின்றது. ஓம் சாந்தி.